நன்றி. அவர்களுக்கும் சார்ந்தவர்களுக்கும் நிறைய பணிகள் பணிகளை பொதுமக்களும் பார்வையிடுமாறு அது 3 நாள் பொதுமக்களும் அதுல கலந்து இங்க வெளிநாடு வருவாங்க. இது மாதிரி அவர்கள் வந்து அங்க என்ன நடக்கிறது என்று தெரிந்து கொள்வதற்காகவும் எதிர்கால மாணவர்கள் அந்த அந்த பணிகளில் இந்த பணியும் அவர்கள் செய்திருப்பது நன்றி கொண்டு அவர்கள் முயற்சி வாழ்க என்று வாழ்த்துவிட்டு இந்த சொற்பொழிவை தொடங்குவதற்கு முன்பு 2 செய்திகள். ஒன்று சந்திரசேகர் வந்திருக்காரான்னு தெரியல. அவர்கள் சிறுமை பற்றி அதை பற்றிய ஒரு சின்ன நம்முடைய திருக்குறள் நம்ம பதிப்புகள் எப்படி இருக்கு ஒரு சின்ன ஒரு அனுபவம் ஏற்பட்டது. இந்த சிறுமை செய்தியை எடுத்துக் கொண்டு நாம முதல்ல என்னுடைய திரையை நான் உங்களுக்கு இந்த சிறுமையுள் நீங்கி என்ற திருக்குறளை பற்றி விவாதம் மறுபடியும் தொடர்கிறது. அது நம்முடைய இனியவை கூறல்ல இருக்கக்கூடிய ஒரு எட்டாவது திருக்குறளாக இருக்கிறது. இனியவை கூறல்ல பரிமேலழகர் 8வதா வச்சிருக்காரு. பரிதியார் வந்து 9வதா வைத்திருப்பார். சரி, அது இருக்கட்டும், அது இருக்கட்டும். அந்த அதாவது எண் வந்து 98வது திருக்குறள். அந்த விவாதத்தை அநேகமா நாம அதுக்குரிய செய்திகளை திரட்டி ஏகதேசம் அதனுடைய முடிவு ஓரளவுக்கு எனக்கு தெரிந்த முடிவை நான் சொல்கிறேன். அதாவது சிறுமையுள் நீங்கிய இன்சொல் மறுமையும் இம்மையும் இன்பம் தரும் என்ற திருக்குறள்ல அந்த சிறுமையுள் நீங்கிய என்பதற்கு சிறுமையின் நீங்கிய என்ற பாடம் இருக்கிறது. அந்த பாடம் பலரும் மணக்குடவர் போன்றவர்கள் அப்படித்தான் பொருள் எழுதியிருக்காங்க. பரிமேலழகர் உரைகளில சிறுமையும் நீங்கிய என்று இருக்கிறது. அதாவது சந்தி சீர்பிரிக்கிறதுக்கு முன்பு அது சிறுமையும் நீங்கிய என்று இருக்கிறது. அப்ப அது சிறுமையுள் நீங்கிய என்று அதை பிரித்து பாடம் அச்சிட்டிருக்காரு. இதுல சிறுமை உள் என்ற 7ஆம் வேற்றுமை உருவாகவும் நீங்கிய அதிலிருந்து நீங்கிய என்றும் மணக்குடர் போன்றவர்கள் பொருள் எழுதியிருக்கிறார். ஆனால் இது சிறுமை உள் நீங்கிய என்ற தொகைச்சொல்லாக எடுக்க வேண்டும். அப்படி தொகைச்சொல்லாக எடுத்துத்தான் அதுக்கு பொருள் சொல்ல வேண்டும். அதனால பரிமேலழகர் பொருள் சொல்லியிருப்பது சிறுமைதான் இன்சொல்லிலிருந்து நீங்குகிறது. சிறுமை உள்நீங்கியன்னா ஆழ்ந்துன்னு அர்த்தம். உள்நீங்கிய என்பது. எனவே உள் நீங்கிய என்ற உள் என்ற முன் ஒட்டை சேர்த்து நிறைய சொற்களை திருக்குறளிலே ஆண்டிருக்கிறார். அது ஒரு மொழி வளர்ச்சியில, என்றால் மொழி இலக்கிய மொழியாக இருந்த நிலையிலிருந்து ஒரு அறிவு மொழியாக தமிழ் மாறுகிறது. அப்பொழுது திருக்குறளில் இருக்கக்கூடிய பல சொல்லாட்சிகள் அறிவு மொழிக்குரிய ஒரு சொல்லாட்சிகளாக இருக்கும். அது இலக்கிய சொல்லாடலாக இருப்பது இன்பத்துப்பால் இருக்கலாம். மற்ற பகுதிகளில் திருக்குறளுடைய மொழி அமைப்புல திருக்குறள் ஒரு அறநூல் என்ற நிலையில, கருத்து நூல் என்ற நிலையில கருத்துக்களை சொல்லக்கூடிய மொழி நடை அதில் இருக்கும். அப்போ உள்ளீங்கியங்கிறது உள் என்பதை அதிகமாக பயன்படுத்தியிருக்காரு. நான் அது சுருக்கமாக முடித்துக் கொள்கிறேன். ரொம்ப அதுக்கு போகல. அது தனி கட்டுரையாக நம்ம எழுதலாம். பரிமேலழகர் பொருள் சொல்கிற போது
சிறுமை என்பதற்கு அவர் வந்து நோய் என்ற பொருள் கொண்டிருக்கிறார். அதை பத்தி நான் போன வகுப்பிலேயே நான் விளக்கினேன். சிறுமை என்பது நோய் என்ற பொருள் தொல்காப்பியத்தில் இருக்கிறது. அது கொங்கு நாட்டு வழக்கிலும் சிறுமை, நான் பட்ட சிறுமை அப்படின்னு சொன்னா நோய், துன்பம்னு அர்த்தம். அந்த துன்பம் என்ற சொல் வந்து பரிமேலழகர் எழுதியிருக்கார். துன்பம் செய்யாத என்று அந்த நோய்க்குத்தான் அதாவது சிறுமை என்ற நோயை தான் எழுவாயாக வைத்து எழுதியிருக்கிறார். அவர் நீங்கள் சொல்ல சிறுமைதான் நீங்குகிறது, இன்சொல் நீங்கவில்லை. சிறுமையிலிருந்து இன்சொல் நீங்கவில்லை, இன்சொல்லிலிருந்து தான் சிறுமை நீங்கிறது என்றெல்லாம் அவர் பொருள் எழுதியிருக்கிறத நான் விளக்கினேன். இப்ப சொல்ல வர்றது சுருக்கமா சொல்லிடுறேன். நான் பலருக்கும் அது ஒரு என்ன சொல்றது, அதை கடினமாக்க விரும்பவில்லை. எனவே இந்த இந்த பாடம் சிறுமை உள்நீங்கிய என்பது ஒரு பாடம். இந்த உள்நீங்கிய பாடம் அதை உள்நீங்கி என்று ஒரு சொல்லாக எடுப்பதா, சிறுமையுள் என்று அந்த உள் என்பதை பிரித்து 7ஆம் வேற்றுமை உருவாக பிரிப்பதா என்பதா கேள்வி. இதுல நம்முடைய இதுல பார்க்கிற போது ஏட்டுச்சூடிகளை நான் எனக்கு 3 ஏட்டுச்சூடிகள் என் கையில் இருந்தன. எங்கள் நிறுவனம் தந்திருக்கிற சில தொகுப்பில் இருந்து எனக்கு கிடைத்தது. இன்னும் நிறைய பார்க்கலாம். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னா அதை நான் உங்களுக்கு வேணா காட்டுறேன். ஓ சாரி, அது பெருசாக்கணும். அதை உதாரணமா திருவாவடுதுறை சுவடியில சிறுமையும் நீங்கிய இன்சொல், அது வந்து எப்படி பிரிச்சிருக்காங்கிறது உத்தேசமா தான் நான் போட்டிருக்கேன். சிறுமையும் நீங்கிய வின்சொல் என்று இருக்கிறது. வேட்டுச்சூடியினுடைய படம் கொடுத்திருக்கேன். உவே சாமிநாதர் ஒரு சுவடியில பரிமேலழகர் உரையிலேயே சிறுமையே நீங்கிய என்ற பாடம் இருக்கிறது. அப்புறம் பரிதியாருடைய சரஸ்வதி மகால் உரை, இதுல பரிதியாருடைய பத்தி நான் இந்த செய்தியை முடித்ததுக்கு பிறகு பேசுறேன். அதுல சிறு ரூ போட்டிருக்காரு, ரூ இல்ல சிறுமையும் நீங்கிய என்று அவர் போட்டிருக்காரு. அதுல பாடமே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அதனுடைய பதிப்பை பத்தி நான் இறுதியில பேசுறேன். எனவே நாம் பார்த்ததுல சிறுமையும் நீங்கிய இருக்கிறது. அப்போ உணீங்கிய என்பதுதான் உள் நீங்கிய. இந்த பாடத்தை கொண்டபோது உள் என்பதை நீங்க சிறுமையுள் என்பதனோடு சேர்த்தால் அது வகை ஒளி செய்து கொண்டு வந்ததாக யாப்புக்காக சிறுமையுள் நீங்கிய என்று சொல்லி காட்சியிற்காக பிரித்ததாக நம்ம ஒரு விளக்கம் சொன்னோம். சொன்னபோது இப்ப நம்ம நண்பர் சந்திரசேகரன் அவர்கள் உள் நீங்கிய என்பது உள் நீங்கிய உள் நீங்கிய என்றுதான் வர வேண்டும், இரட்டித்து வர வேண்டும். ஏன்னா தனிக்குறள் முன்னோட்டு உயிர் வரின் இரட்டும் என்ற ஒரு விதி இருக்கிறது. அதனால உள் நின்றுங்கன்னா உன் நின்றுன்னு தான் வரணும். அது மாதிரி உள் நீங்கிய என்றுதான் வர வேண்டும். எனவே அப்படி கொள்ள முடியாது, அது உள்ளாகத்தான் இருக்க வேண்டும் என்று அவர் சொன்னார். ஆனா எப்படி கொண்டாலும் அந்த உள் அங்கு இருக்கிறது. உள் நீங்கிய என்பது உணீங்கிய என்றுதான் ஏட்டுச்சூடிகளே இருக்கிறது. அப்போ இந்த இது எப்படி விளக்குவது? உள்நீங்கிய அப்படிங்கிறது உண்ணீங்கிய என்று வர வேண்டியது ஏன் உணீங்கிய என்பதுனா இடைக்குறையாக அமைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு சான்று இருக்கிறதா என்று கேட்டால் அதற்கு சான்று இருக்கிறது, திருக்குறளிலேயே இருக்கிறது. அதாவது நீங்க வந்து சலத்தால் பொருள் செய்த ஏமாறுத்தல் 660, பசுமற் கலத்துணீர் பெய்து இரியற்றுன்னு ஒரு திருக்குறள். அது நான் வந்து சரவண பெருமாளையருடைய பதிப்பை அப்படியே கொடுத்திருக்கேன். கலத்துணீர் இருக்கு, கலத்துள் நீர், கலத்துள் அந்த இடத்துல உள் வந்து 7ஆம் வேற்றுமை உருவு தான். கலத்துள் நீர், உள்நீர், உன்னீர்னு வரல, கலத்துணீர் தான் வருகிறது. ஏனென்றால் களத்துண்ணீர்னு அதுல வந்து உங்களுக்கு அந்த சந்திய இயல்பு சந்தி படி போட்டா அந்த இடத்துல யாப்பு பிரச்சனை வரும். எனவே களத்து உள்நீர் என்பது உன்னீர் என்று வர வேண்டியது உநீர் என்று வருகிறது. அது யாப்புக்காக நம்ம வந்து இடைக்குறை செய்வது உண்டு. எனவே இந்த உள்நீர் என்பது உன்னீர் என்றுதான் வர வேண்டும். எனவே நீங்கள் அப்படி கொள்ள முடியாது என்று அவர் ஒரு கருத்து சொன்னார். அந்த கருத்துக்கு நாம் என்ன சொல்றோம் என்றால் எப்படி வந்து
சிறுமையுணீங்கிய, சிறுமையுண் நீங்கியன்னு வர வேண்டியது சிறுமையுண் நீங்கியன்னு வர்றது களத்துண்ணீர் என்பது களத்துண்ணீர் என்று வருவது போல அமைத்திருக்கிறார். பிறகு அந்த உள்நீர் அப்படிங்கிறது உள்நீங்கிய என்பதை திருக்குறளில வந்து சிறுமை என்பது உள் என்பதை ஒரு முன்னொட்டாக, அதை நான் அதை பத்தி நான் விளக்கிட்டு அதுக்கு நான் மறுபடியும் விளக்க விரும்பல. அந்த முன்னொட்டுகளாக வர்றது உபசர்க்கம் என்ற சம்ஸ்கிருத சொல்ல பிரயோக ஆசிரியர் சொல்லுவார். உபசர்க்கம் என்று சொன்னோம்ல நம்ம நிறைய பேர் நினைப்போம் உள்ள உபசர்க்கம் எல்லாம் தமிழ்ல கிடையாது என்று சொல்லி ஒரு ஒரு வாதம் உண்டு. அதாவது தமிழுக்கு உபசர்க்கங்களாவது நித்தியம் அனித்தியம் நியாயம் அநியாயம் என்று வரக்கூடிய அது மாதிரி உள்ள அமைப்புகள் தமிழில் இல்லை. ஆனால் உபசர்க்கம் போன்ற அந்த ஒரு இலக்கண ஆக்கம் தமிழிலையும் உண்டு. அப்போ உள்ளின்று என்பது அல்லது உள்ளின்றுங்கிறது வந்து எத்தனை சொல் வருதுன்னு பாருங்க. உள்கோட்டம், உள்ளாரும், உள்ளழிக்கல், உள்வேற்பர், உள்ளறிவான், உட்பகை, உள்ளொற்றி, உள்வீழ்ந்த, உள்நீர், உள்நீர்னே ஒரு இடத்துல இருக்கு, உள்நீர், உள்வழி, இத்தனை சொற்கள் திருக்குறள் இருக்கிறது. இதுல உள்வீழ்தல்னா அது வந்து நஷ்டமடைதல்னு அர்த்தம். உள்வீழ்ந்துச்சு அப்படின்னு சொல்றது திருக்குறள் தனிச்சொல்லாகவே. அதாவது இந்த உள் என்ற முன்னொற்றாக வரக்கூடிய தொகை வடிவங்கள் தனிச்சொற்களாக மாறிவிட்டன. அதாவது லெக்சிக்கலைஸ்ட் ஆயிடுச்சு. தனிச்சொற்களாக ஆகிவிட்ட போது அந்த உள் என்பதற்கு சில வேளைகள்ல நேர் பொருள் இருக்காது. உள்னா ஆழமான முழுமையும் என்ற ஒரு மிகுதிப்படுத்துகிற பொருள்ல வரும். இது என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா இதுக்கு வந்து கிராமட்டிக்கலைசேஷன் சொல்லுவாங்க. அதாவது இலக்கணாக்கம். சில சொற்கூறுகள் இலக்கணாக்கம் பெற்று இந்த உள் என்பது பாத்தீங்கன்னா சிலதெல்லாம் முழுமையுமே இலக்கணாக்கம் பெற்று விடும். இப்ப வந்து வாள் கொண்டு வெட்டினான்னா கொண்டு என்பது வாளால் என்ற அந்த 3ஆம் ஒருவனுடைய ஒரு சொல்லுருவாக இருக்கிறது. நாம கொண்டு என்பதை எடுத்துக்கொண்டு அப்படிங்கிற பொருள் அந்த இடத்துல நாம நினைக்கிறது இல்லை. இது மாதிரி இடங்களுக்கெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு மாதிரி வெளிரி போச்சுன்னு சொல்லுவாங்க. ப்ளீச்சிங் அப்படின்னா அது இலக்கணாக்கம் இருக்கிற போது முழுமையும் மாறாது. அது வந்து கொஞ்சம் அதனுடைய மூலப்பொருளையும் காட்டி கொண்டிருக்கும். அது வெளிரி போறதுன்னு சொல்றாங்க ப்ளீச்சிங் சொல்லி. இப்போ இலக்கணாக்கம் முழுமை அடையாது. இந்த உள் போன்றவற்றையெல்லாம் நம்ம வந்து ஒரு மாதிரி ப்ளீச்சான ஒரு மாதிரி வெளிரி போன இலக்கணக்கூறாக நம்ம வைத்துக் கொள்ளலாம். சரி, இதுக்கெல்லாம் நம்ம இலக்கணம் ரொம்பத்துக்கு போகல. எனவே உள்நீங்கி உள்நீங்கி என்ற சொல்லையே நம்ம எடுக்கலாம். ஏனென்றால் அது உணீங்கி என்று வரலாம். வருகிற வந்து அந்த இடத்துல வந்து சிறுமைதான் இன்சொல்லில் இருந்து நீங்குகிறதை ஒழிய இன்சொல் சிறுமையிலிருந்து நீங்கவில்லை என்ற ஒரு பொருளை சொல்லி, எனவே இந்த உள்நீங்கு என்ற சொல்தான் பரிமேலழகர் கொண்ட பாடத்திற்கேற்ப பொருளுக்கேற்ற பாடமாக இருக்கிறது என்று சொல்லி, அதற்கு நமக்கு உள் நீங்கி என்பது உண்ணீங்கி என்று வர வேண்டியதற்கு ஒரு விதி இருந்தாலும் அதை மீறி இருக்கிறது. அதே மாதிரி வேற வடிவமும் திருக்குறள் இருக்கிறது என்று சொல்லி அது ஒரு கருத்து. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த உள் என்பதை சில வேளைகளில் அதாவது உள்நீங்கி என்ற சொல்லினுடைய உறுப்பிலிருந்து இதை எடுத்து இந்த பக்கம் சிறுமை உள் என்று போடுகிற போது வகை ஒளி செய்கிற மாதிரியே சில வேளைகள்ல உண்மையான வேற்றுமை உறுதிய குடியாண்மை உள் வந்த குற்றம் 609 அது வகை ஒளி பண்ணியிருக்காங்க. குடியாண்மை உள் வந்த குற்றம் அல்ல, குடியாண்மையுள் வந்த குற்றம். அப்போ அங்க வகை ஒளி செய்து அதை இது பண்ணியிருக்கிறாங்க. எனவே இப்படி பல்வேறு விதமான கருத்துக்கள் இருக்கிறது என்று சொல்லிட்டு, எனவே திருவள்ளுவர் பரிமேலழகர் கொண்ட பொருளுக்கேற்ற பாடம் சிறுமை உள்நீங்கிய என்றுதான் இருக்க வேண்டும். இதை பிரித்து போடும்போது நாம் எப்படி விளங்கிக் கொள்கிறோமோ அதற்கேற்ப அதை பிரித்து போட்டிருக்கிறார்கள். அதனால்தான் இதை வந்து ரொம்ப கவனமாக கையாள வேண்டும் என்று சொல்லி பேராசிரியர் பாராசுப்ரமணியன் ஒரு நல்ல கட்டுரை எழுதியிருக்காருன்னு சொன்னேன். அதுல அதாவது நம்ம அந்த அசை சீர் பிரித்து போடுகிற போது எப்படி இலக்கண செய்திகள் அல்லது உரையாசிரியர்கள் கொண்ட பொருளிலிருந்து விலகி போய் விடுகிறது என்பதற்கு இது ஒரு நல்ல உதாரணம் என்று சொல்லி இதோட நிறுத்திக்கலாம். அடுத்த ஒரு செய்திக்காக நான் போகிறேன். இதை பார்த்து கொண்டிருந்த போது நான் உங்களுக்கு 3 ஏடுச்சுவடிகளை காட்டினேன். அது பெருசுபடுத்தி காட்டுறதுக்கு எனக்கு தெரியல. அதுல கிளிப்பிங் டூல்னு ஒன்று இருக்கு. அது ஸ்னிப்பிங் டூல்னு போட்டு பார்த்தா அது சரியா வரல, எனக்கு தெரியல. ஒருவேளை என்னுடைய குறைபாடாக இருக்கா. இதுல நான் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லி இதை நிறுத்திடுறேன். அதாவது நம்ம திருக்குறளை வந்து நம்ம இவ்வளவு தூரம் கற்கிறோம், எல்லோரும் கற்பதெல்லாம் ரொம்ப பாராட்டத்தக்கது. ஆனால்
திருக்குறளுக்கு நாம் செய்ய வேண்டிய அறிவு சார்ந்த பணிகளை எல்லாம் செய்து முடித்து விட்டதாக எண்ணிக்கொண்டு நாம் பொதுமக்கள் அப்படித்தான் இருப்பாங்க. ஆனா அறிஞர்களே அப்படி இருப்பதுதான் பெரிய ஆச்சரியமா இருக்கிறது. நான் முன்பே சொன்னேன், திருக்குறளுக்கு ஒரு 100க்கு மேற்பட்ட சுவடிகள், 100, 125 சுவடிகள் நான் எண்ணி ஒரு 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 கட்டுரையில எழுதியிருக்கிறேன். அந்த சுவடிகளை எல்லாம் நாம் தொகுத்து ஆராய்ந்து பதிப்பிக்க வேண்டும். என்றால், நான் இப்ப சொன்னேன், பரிமேலழகர் கொண்ட பாடமே இல்லாத ஒரு பாடத்தை கொண்டு அந்த சிறுமையின் நீங்கிய என்று திருவாவடுதுறை சுவடியிலே இருக்கிறது. ஆனால் உள்ள அந்த பொருள் இல்ல. ஆனால் வேறொரு சுவடியில இன்னொரு சுவடியில சிறுமையுள் நீங்கிய என்று இருக்கிறது. எனவே இப்படியெல்லாம் பாடங்கள் மாறி மாறி கலந்து கிடக்கிறாங்க. ஒரு மாதிரி மிக்சடா கிடக்குது. அதுக்கு மேல இன்னொரு செய்தியை மட்டும் சொல்லி இது ரொம்ப நீண்டு போச்சுன்னு நினைக்கிறேன். இந்த பரிதியார் அப்படிங்கிற ஒரு உரை இருக்கு. பரிதியார் உரையை நம்முடைய தனியாக இது வரைக்கும் தனியாக ஆராய்ந்து யாரும் பதிப்பிக்கவில்லை. இந்த நான் பார்த்து கொண்டிருந்த சரஸ்வதி மகால் 902ங்கிற ஏடு நான் படித்துக் கொண்டிருந்த போது இது பரிதியார் ஏடு போல் இருக்கிறதே என்று நான் எடுத்துக்கொண்டு பரிப்பெருமாளை சரஸ்வதி மகால் இருந்து காமா வெங்கட்ராமையா பதிப்பிச்சிருக்காங்க. அது நெட்ல கூட கிடைக்கும். இந்த பரிதியார் உரை என்ற பெயரிலும் கல்பனா சேக்கலார் என்பவர்கள் பதிப்பிச்சு தமிழ் மண் பதிப்பகத்தில் வெளியிட்டது. அது நெட்ல இருக்கு, பாருங்க. ஆனா இந்த சுவடியை பார்க்கிற போது இது பரிதியார் சுவடி போல தோன்றுது. பரிதியார் சுவடியில பரிதியார் அச்சுப்பிரதியை நான் நம்முடைய தண்டபாணி தேசிய ஐயா கொடுத்திருக்கிறத எடுத்து பார்த்தேன். இதுல இருக்கக்கூடிய பாடம் வேற மாதிரி இருக்கு. அதாவது சும்மா ஒரு உதாரணத்துக்காக படிக்கிறேன். அதுல பாடமே வேறுபட்டு இருக்கு பாருங்க. சிறுமைன்னு இருக்கு. சிறுமை, சிறுமை இல்ல, சிறுமை. ரூ 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 வந்து ரூவா இருக்கு. உணீங்கியே இருக்குது, இன்சொல் இருக்குது, மறுமையும் இருக்கு, மின்மையும் இருக்கா, இன்மையும் எடுத்திருக்காரு. இன்மை இல்லை, இன்மைங்கிற ஒரு பாடம் இருக்கு. எனவே அந்த பொருளை பாருங்க, உரைய பாடத்திலையும் வேறுபாடு இருக்கு. பொருளில பாவம் என்னும் கொடுமைக்கு பயந்து புண்ணியம் மேற்கொண்ட வசனம் சொல்வானாகில் அவனுக்கு இன்மைக்கு செல்வமும், இன்மைக்கு செல்வம்னு எடுக்கிறார். மறுமைக்கு முத்தியும் குடுக்கும் என்றவாறு. இதான் ஏட்டுச்சுவடியில் இருக்கு. இத நம்முடைய தண்டபாணி தேசியர் தான் என் கையில தான் இருக்கு. இத வந்து நான் கல்பனா சேக்கிழார் பதிப்பையும் பார்த்தேன். கல்பனா அடுத்து அதுக்கு வர்றேன். பாவம் என்னும் கொடுமைக்கு பயந்துங்கிறத அதெல்லாம் நீக்கிட்டாங்க. பாவம் நீங்கிய புண்ணியத்தின் சொல் திருத்திருக்கிறாங்க. திருத்திருக்காங்க. அடுத்து பாருங்க. சொல் இம்மைக்கு செல்வமும், இன்மைங்கிறது இம்மைன்னு மாத்திருக்கேன். இம்மைக்கு செல்வமும் மறுமைக்கு முத்தியும் கொடுக்கும் இருக்கிறத கொடுக்கும்னு தெரியுது. இப்ப ரெண்டும் ஒன்றாக இருந்தால் ஏன்னா எனக்கு பார்த்தா ரெண்டும் ஒன்றுதான் தோணும். அப்போ மூல ஏட்டுச்சுவடியில் இருப்பதற்கும் பரிதியார் என்று அச்சுப்பிரதியை அடிப்படையாக கொண்டு தண்டபாணி தேசியர் கொடுத்திருக்கக்கூடிய பாடத்திற்கும் வேறுபாடுகள் இருக்கின்றன. இதை நான் மறுபடியும் துருவி பார்த்தபோது பரிதியார் உரை என்று கல்பனா சேக்கிழார் என்பவர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலிருந்து பதிப்பித்திருக்கிறார். அதை நான் எடுத்து பார்த்தபோது அவர்கள் மூல ஏட்டுச்சுவடியை என்னால் பார்க்க முடியல எழுதியிருக்காங்க. ஒண்ணு சரி. அதுக்கும் பிறகு இதை முதலாக இதை பதிப்பித்தவர், அதை பத்தி ஒரு வரலாறே இருக்குது. நான் உங்களுக்கு அது சொன்னா சுவையா இருக்குன்னு நினைக்கிறேன். இச்சுவடிகளை அதாவது 1810 சரி சரி தண்டபாணி, அதாவது இது பரிதியார் உரை 1935 பதிப்பிக்கப்பட்டதாக தண்டபாணி தேசியர் குறிப்பிடுகிறார். 1938 பதிப்பிக்கப்பட்டதாக வள்ளுவம் இதழில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதை முதல்ல பதிப்பித்தவர் துடிசைக்கிழார் கிருஷ்ணவிலாச பிரஸ் கோயம்புத்தூரில் பதிப்பித்துள்ளார். இப்பதிப்பு மறைமலடி நூலகத்தில் 16 அதிகாரத்துக்கு மட்டும் கிடைத்துள்ளது.
இப்பதிப்பில் பரிதியாரின் குரல் வைப்பினை பின்பற்றி மணக்குடவர் பரிமேலழகர் வைப்பு முறைகளின் எண்ணை குறிப்பிட்டு பதிப்பிக்கப்பட்டுள்ளது. இதன் முகப்பு பக்கத்தில் திருக்குறள் பரிதி உரை பை துடிசைக்கிழார் என்றும் கிருஷ்ணவிலாசம் பிரஸ் கோயம்புத்தூர் என்ற குறிப்பு மட்டும் காணப்படுகிறது. ஆண்டு பற்றிய எந்த குறிப்பும் காணப்படவில்லை. இதன் பிறகு பரிதியார் உரை தனித்து பதிப்பிக்கப்பட்டதாக தெரியவில்லை. 1951 திருக்குறள் பழைய உரைகள் தொகுப்பு நாளாக தொகுக்கப்பட்ட போது பரிதியின் உரையும் தொகுக்கப்பட்டுள்ளது. அப்புறம் இப்பதிப்பு தண்டவாள தேசியர் என்ன சொல்லியிருக்காருன்னா, யாருடைய சுவடிகள் எல்லாம் அவர் அதனுடைய உரைவளம் போடுற போது வேறா தெய்வ சிகாமணி கவுண்டர் பரிதி உரை, வேறா தெய்வ சிகாமணி கவுண்டர் காலிங்கர் உரை, இலக்கண வழக்கம் சமசுந்தர் வீட்டு பரிதி பிரிதி பழைய உரை, தர்மபுர ஆதீனத்து புத்தகசாலை பிரதி பரிமேலழகர் உரை, இங்க நம்ம ஏடுகள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. இதுல தெய்வசிகாமணி கவுண்டருடைய உரையில எல்லாம் வந்து பேரூர் ஆதீனத்துக்கு கொடுத்துட்டாங்க, அங்க இருக்கான்னு பார்க்கணும். ஆனா இந்த அம்மா சொல்றாங்க இது எங்க இல்லை, என்னால தேட முடியலன்னு எழுதியிருக்கிறாங்க. 1963 ராமகிருஷ்ணன் பதிப்பிலையும் வந்து இந்த இதை வச்சுதான் போட்டிருக்கிறாங்க. திருப்பனந்தாள் பதிப்பு எல்லாமே ஏதோ ஒன்றை வச்சு போட்டிருக்காங்க. அது எதுக்கு அடிப்படைகள் எதுன்னு தெரியல. இதுல கல்பனா சேக்கராருடைய பதிப்புல அதாவது தமிழ் மண் பதிப்பகம் 2009 அவர்கள் எழுதியிருக்காங்க. நான் எடுத்து பார்க்கல, முதல் பதிப்பையும் பார்க்கல. அப்ப எதை கொண்டு பதிப்பிச்சிருக்காங்கன்னா, பெரும்பாலும் நம்முடைய தண்டவாண தேசிகர், கிவா ஜெகநாதன் போன்றவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய வடிவத்திலே பதிப்பித்திருக்கிறார். ஆனால் இப்பொழுது நான் பார்த்த இந்த தஞ்சை சரஸ்வதி மகால் எட்டுச்சூடியில வேறு மாதிரி இருக்கிறது. அது ரெண்டும் பரிதி உரையை தான் என்றுதான் நான் நினைக்கிறேன். அது முழுமையை நான் பார்த்தா தான் சொல்ல முடியும். எனவே நான் சொல்ல வர்றது என்னன்னு சொன்னா, வெறும் அச்சு நூல்களை வைத்துக்கொண்டு அச்சு நூல்களை முதல்ல பதிப்பித்த, அதாவது பழைய பதிப்பாசிரியர்களுக்கெல்லாம் தவறு இருந்தா திருத்திடுவாங்க. அதுக்கு பேர் நார்மலைசேஷன் சொல்லுவாங்க. அதாவது அந்த வடிவம் வேறுபட்டிருந்தால் அதை திருத்தி கொள்றது தற்காலத்துக்கு. சமநாஜர் கூட நிறைய பண்ணியிருக்காரு. அது இந்த இதெல்லாம் அவர் நிறைய அப்படி திருத்திருப்பார். அது ஆரம்பத்துல நிறையவே திருத்திருக்காரு. பிறகு வந்து அதை வந்து பாட வேறுபாடுமாக கொடுக்குற பழக்கத்துக்கு கொண்டார். நம்முடைய இந்த இவர் தாமோதரம் பிள்ளை வந்து ஆரம்பத்துல அவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அவருக்கு அந்த மொழியே தெரியாதனால அவர் நிறைய திருத்தி இருக்கிறார். அவரே சொல்லியிருக்காரு, நான் திருத்தி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால தாமோதரம் பிள்ளை பதிப்புல வந்து நிறைய திருத்தங்கள் இருக்கிறது. வரிசை முறைகளே வீரசோழியத்துலாம் பாத்தீங்கன்னா, அங்க இல்லாத வரிசை முறையை நன்னூலை பார்த்து அப்படியே திருத்தி வச்சுட்டு இருப்பார். இது வந்து கலப்பு சுவடிகளாக உருவாகிறது இப்படித்தான். இதே மாதிரி நம்முடைய துடிசை கிழார் எதை வைத்து பதிப்பித்தார், எப்படி பதிப்பித்தார் என்று நமக்கு தெரியல. என்னுடைய ஒரு அனுமானம், ஆரம்பகால பதிப்பாளர்கள் இதெல்லாம் பிழையா இருக்குது, கொடுக்கும்னு இருக்கிறது பிழை என்று நினைச்சு கொடுக்கும்னு திருத்திருப்பாங்கன்னு தோணுகிறது. அவர் இன்மைன்னு போட்டிருக்காரு, அதுக்கு இருக்கான்னு தெரியல. இன்மைங்கிறது இன்மைக்கு செல்வம்னு போடுறாரு, இன்மைக்கு செல்வம்னு இவன் எழுதுறாங்க. இப்படி நிறைய திருத்தம் பெறுவது, நார்மலைஸ் பண்றதுங்கிறது பழைய பதிப்பாசிரியர்கள். எனவே நம்ம மூல ஏடுகளை பார்த்து பதிப்பிக்க வேண்டும் என்பதை மட்டும் தெரிகிறது. எனவே முனைவர் கல்பனா சூடியை பார்க்கக்கூடிய திருக்குறள் பரிதியார் உரை வந்து விட்டது என்று நாம் நினைக்கக்கூடாது. அவர்களே தெளிவாக எழுதியிருக்கிறார். அவர் ஏடிச்சுவடியை பார்க்கல, முதல் பதிப்பை பார்க்கல, அவர்கள் என்ன பதிப்பு எப்படி அதை தொகுத்தாங்கிறத விளக்கமா சொல்லல. ஆனால் ஒரு அனுமானம், அச்சில் இருக்கிறதெல்லாம் வச்சு தொகுத்து ஒரு பரிதியார் உரைன்னு போட்டிருக்காங்க. எனவே இதை ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை மட்டும் சொல்லிக்கொண்டு நாம இப்ப இன்றைக்கு போலாம். ரொம்ப நீண்டு போய்விட்டதுன்னு நினைக்கிறேன். இந்த 2 செய்திகளையும் சொல்லிவிட்டு இப்ப நம்ம இதுக்கு போலாம். 2 இன்னைக்கு காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மான பெருகு. இன்னைக்கு நம்ம 2வது திருக்குறளுக்கு போயிடுறோம். 2, 3 நம்ம பார்க்கிறோம். காலத்தினால் செய்த நன்றி சிறிது எனினும் ஞாலத்தின் மானப்பெருகு. இந்த 2 பெரிய சிக்கல் இல்லை, அதிகமாக சிக்கல் இல்லை. காலம் என்பது காலத்தால் செய்த உதவி, காலத்தினால் செய்த உதவி, காலத்தினால் செய்த மரத்தால் செய்த மேசை,
இந்த ஆள் என்பது கருவிப்பொருளோ மூன்றாம் வேற்றுமை உருவாக வந்தாலும், இந்த காலத்தினால் செய்த அப்படிங்கிறது 2க்கும் பொருந்தல. எனவே அது எப்படின்னா, காலத்தின் கண் என்று நம்ம பாடம் கொள்ள வேண்டும். அதாவது பொருள் கொள்ள வேண்டும். இதுக்கு பேரு உருவ மயக்கம். வேற்றுமை மயக்கத்துல உருவ மயக்கம். ஆல் என்பது 7ஆம் வேற்றுமை பொருள்ல கண் என்ற பொருள்ல வருது. எனவேதான் அந்த காலத்தால் என்பதை காலத்தின் கண் உதவ வேண்டும் காலம் தப்பாமல் செய்த உதவின்னு சொல்றார். எனவே காலத்தின் கண் செய்த உதவி. காலம்னா என்ன? துன்பம் வந்த காலம்ங்கிறது இப்ப பெரியவர்கள் சொல்வார். செய்த உதவி தான் சிறிதா இருந்தால், அந்த உதவி சிறிதா இருந்தாலும் உலகத்தினும் மிக பெரியது. அந்த உதவி வந்து சின்ன உதவியாக இருந்தா கூட அது அதனுடைய நன்மை இருக்குது இல்லையா? அதனுடைய நன்மை உலகத்தை விட பெரியதுன்னு சொல்லி அவர் ஒரு வியப்பாக பேசுகிறார். இது காலம் தப்பாமல் செய்த உதவி உலகத்தினும் பெரிது என்றது. சரி, இத பரிமேலழகர் என்ன சொல்றாரு? காலத்தினால் செய்த நன்றி. ஒருவனுக்கு இறுதி வந்த எல்லைக்கண். இறுதினா ஆபத்து காலத்துல. அவனுக்கு இறுதி. இது ஆபத்து காலத்துலன்னு பரிதியார் எழுதுவாரு. ஆபத்துன்னு இல்ல, ஆபத்து. இதுக்கு பேரு ஹைப்பர் கரெக்ஷன்னு பேரு. அதாவது பரிதியார் உரையை வந்து 13ஆம் நூற்றாண்டுல எழுதி வச்சிருக்காங்க. அதெல்லாம் அப்படிலாம் இருக்க வாய்ப்பே இல்லை. அதனுடைய மொழிநடையெல்லாம் பார்த்தா ரொம்ப பின்னாடி இருக்கிறது. நம்முடைய இலக்கிய வரலாறுகள்ல ரொம்ப அன்பின் மிகுதி கொண்டும் நம்முடைய என்ன சொல்றது பெருமை கொண்டும் எல்லாவற்றையுமே நம்ம பழங்காலத்துக்கு சொல்றதுங்கிறது ஒரு இதா வச்சிருக்கோம். அதுல வந்து பரிதியார் உரையெல்லாம் 13ஆம் நூற்றாண்டுக்கு வாய்ப்பே இல்லை. அதுக்கு மேற்கோள் காட்டி விட்ட மட்டுமே அது உண்மையாக்கி விடாது. அரவிந்தன் சொல்றாரு, மெய்யப்பன் சொல்றாரு, அப்படின்லாம் சொல்றதெல்லாம் வந்து பொருத்தம் இல்லை. ஏன்னா நீ திருவிளையாடற் புராணத்தை சாமிநாதையர் வந்து யூகமா தான் எழுதியிருக்காரு. இது 13ஆம் நூற்றாண்டு ஆகலாம் என்று எழுதிட்டு போயிட்டாரு. எனக்கு தெளிவா தெரியலன்னு. பின்னாடி வர்றவங்கலாம் அது 13ஆம் நூற்றாண்டு எழுதிட்டு இருக்காங்க. வையாவிற்பல தான் கேள்வி கேட்டிருக்காரு. இது 13 கிடையாதுயா, அது 16. அதுக்கு நிறைய சான்றுகள் இருக்கு. ஒருத்தர் ஆராய்ச்சி பண்ணி எழுதியிருக்காரு சொல்றாரு. அந்த கட்டுரை நான் தேடிட்டு இருக்கேன், எனக்கு தெரியல. அது வையாவிற்பல தான் சொல்லியிருக்காரு 16ஆம் நூற்றாண்டு. அப்படி இருக்கிறது தான் வாய்ப்பு இருக்கிறது. நம்ம அன்பின் மிகுதினால சொல்லிட்டு இருக்கிறோம். அதனால பரிதியார் உரையெல்லாம் வந்து பரிதியார் உரையில ஆபத்து என்று இருக்கிறது. சரி, ஆபத்து காலத்தில் ஒருவனுக்கு இறுதி வந்த எல்லைக்கண் காலத்தின் கண் ஒருவன் செய்த உபகாரம் சிறிது எனினும் ஞாலத்தின் மானப்பெரிது. தன்னை நோக்க சிறிது எனினும் மானப்பெரிது. அதாவது தன்னை நோக்க சிறிதாயிருந்ததாயினும் அக்காலத்தை நோக்க நிலவுலகத்தின் அந்த சமயத்துல அது மிகப்பெரிய உதவி என்று சொல்கிறார். நிலவுலகத்தினும் மிகப்பெரியது. ஞானம் என்பது நிலவுலகத்தினும் மிகப்பெரியது. அக்காலம் நோக்குவதில் பொருள் நோக்கலாகாது என்பதாம். எனவே உதவியினுடைய அளவை நோக்கக்கூடாது, காலத்தை நோக்க வேண்டும். முதல் திருக்குறள்ல செய்யாமல் செய்த நன்றியை சொன்னார். 2வது காலம் நோக்கி செல்வதை சொல்றார். அடுத்தது வந்து அடுத்த திருக்குறள் என்னது? காலத்தினால் செய்த காலத்தின் மனப்பிறகு அடுத்த திருக்குறள்ல எதிர்பாராத உதவி, ஒருவருடைய திருப்பி ஒரு பயன்தூக்கார் செய்த உதவி, அதாவது நமக்கு பிரதிவாரம் பண்ணுவார்னு நினைக்காமல் செய்த உதவி. ஏன்னா 3 உதவிகளே அவர் சொல்லுவார் முதல் இதுல. எனவே அக்காலம் நோக்குவதற்கு பொருள் நோக்கலாக காலத்தினால் என்பது வேற்றுமை மயக்கம்னு சொல்லிட்டு போயிட்டார். காலத்தின் கண் என்று எடுக்க வேண்டும். ஏனென்றால் நாம் வந்து பயன்படுத்துகிற உருவுகள் அந்த பொருளுக்கு பொருந்தவில்லை என்றால் அந்த பொருள் கொள்ள வேண்டும். அதுதான் மயக்கம். உதாரணமா இப்போ ஆள் என்பதை இலங்கை தமிழ்ல நீங்கள் பொருளை கூட வந்து அவர் யாழ்ப்பாணத்தால் வந்தார், அவர் கொழும்பால நேத்தான் வந்தார் அப்படின்னு பேசுவாங்க. இலங்கை தமிழ்ல கேட்டீங்கன்னா அவர் கொழும்பால நேத்தான் வந்தார், கொழும்பிலிருந்துன்னு அர்த்தம். ஆள் என்பதை அவர்கள் நீங்கள் பொருள்ல பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி மலையாளத்துல வந்து சில என்னோடு பறஞ்சு என்னிடம் சொன்னான் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து மலையாளத்துல சில வேற்றுமை உருவுகள்லாம் தமிழ்ல வழங்குவதற்கு மாறாக இருக்கும். அது வந்து அந்த பொருள் வந்து ஆனா ஒன்றாக இருக்கும், உருவு வந்து வேற மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம உருவமயக்கம்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ இங்க உற்ற காலத்தில் ஒருவன் செய்த உதவி சிறிதளவாக இருந்தாலும், உற்ற காலம்னு அவர் மொத்தத்துல போட்டுட்டாரு.
அதன் நன்மையை ஆராய்ந்தால் உலகத்தை விட பெரியதா. இது எளிய திருக்குறள், நான் ஒன்றும் பெரிய இது ஒன்றும் இல்லை. தமிழ் அண்ணல் உதவி தேவைப்படும் காலத்தில் செய்து உதவி, ஆபத்து காலத்தில் செய்து உதவி, இறுதி நேருங்காலத்தில் காப்பாற்ற செய்து என்பன தக்க காலத்தால் செய்த உதவி ஆகும். அது அளவால் சிறிதாயினும் அக்காலத்தின் நோக்க இஞ்ஞாலத்தை விட மிகப்பெரியதாகும். அவ்வுதவி இன்றியில் இவர் இந்த ஞானத்தை இழக்க நேரும் அல்லவா. எனவே நீரில் மூழ்கி கொண்டிருக்கிறவரை அந்த நேரத்தில் காப்பாற்றினால் அது பெரிய இது இல்லையா. எனவே அவரை பொறுத்தவரை அது இஞ்ஞாலத்தை விட பெரிதுதானே அப்படின்னு சொல்லி அவர் ஒரு விளக்கம் சொல்லியிருக்கார். எனவே இந்த வாக்கிய அமைப்பு காலத்தினால் செய்த நன்றி சிறிது எனினும் ஞாலத்தின் மானப்பெரிது என்று நேரடியான வாக்கிய அமைப்பில் கூடலாம். இதுல காலத்தினால் என்பது காலம், அத்து, இன், ஆள் என்றெல்லாம் வருகிறது. இது இந்த ஆள் என்பது 3 அப்படிங்கிறது காலத்தால் செய்தனா மரத்தால் செய்த மேசைங்கிற மாதிரி இல்லாம அது பொருத்தம் இல்லாம இருக்கிறதுனால அதை நம்ம வந்து காலத்தின் கண் என்று நம்ம ஏழாம் வேற்றுமையாக இடப்பொருளாக நம்ம பொருள் கொள்கிறோம். மற்றது செய்த என்பது பெயரெச்சம், நன்றி, உபகாரம் எல்லாம் வருது. சிறிதுங்கிறது குறிப்பு வினையாளனையும் பெயராக தன்னை நோக்க, அது அதனுடைய அளவால அதை நோக்க சின்ன உதவி அப்படிங்கிற மாதிரி. எனினும் அது இடைச்சொல்லாக வருகிறது. ஞாலத்தை விட இன் வந்து உரல் பொருள்ல வரக்கூடியது. ஞாலத்தை விட இன்றைய தமிழ்ல விட. நில உலகத்தினும் மான என்பது ஒன்று கவனிங்க. மான என்பது மான் என்ற வினையடியாக வருகிறது. மானாக்கடை மான் அப்படிங்கிற திருக்குறள் எங்கெல்லாம் வருதுங்கிறது பார்த்தேன். திருக்குறள்ல காலம் வருகிறது. திருக்குறள்ல மானங்கிறது வருகிறது. நிலையில் தெரியாத அடங்கியான் தோற்றம் மலையினும் மான பெரிது, மானத்தெரும் உள்பகை அஞ்சி தற்காக்க உலைவிடத்து மண்பகையின் மானத்தெரும். மானன மிகுதி அப்படிங்கிற பொருள்ல வருகிறது. மாணுதல்ங்கிறது சிறப்பு அப்படின்னு அர்த்தம். சிறப்பு உள்ளதுன்னு அர்த்தம். எனவே மானா செய்யாமை என்ற வடிவம் இருக்கிறது. மானாக்கடை, மானாத, மானார்க்குங்கிறது பகைவரை குறிக்கும். அது வந்து லெக்சிகலைஸ்ட் ஆகிரும், அது தனி சொல்லா மாறிடும். அதாவது பெருமைப்படத்தகாதவர்கள் அப்படிங்கிற அர்த்தத்துல வரும். எனவே மான என்பது செயனும் வாய்பாட்டு வினையச்சம். அது வினை அடைப்பொருள்ல, அதாவது அடைப்பொருள்ல மிக என்ற வினை அடைப்பொருளாக வந்துகிறது. அதனாலதான் மிக என்ற ஒரு பொருள் எழுதியிருக்கிறார். அது சரியாகத்தான் எழுதியிருக்கிறார். எல்லாருமே அதை அப்படித்தான் எழுதியிருப்பாங்க. எனவே இதுதான் இந்த திருக்குறள். அடுத்தது அப்புறம் இந்த திருக்குறள் வந்து எங்கெல்லாம் மேற்கோளாக வருகிறதுன்னு பார்த்தோன்னா, அது காரியத்தினக்கு வர ஒரு விளக்கம். அதை நான் சொன்ன விளக்கத்தை அவர் சொல்லியிருக்கார். இது உருவு மயக்கம். எல்லைக்கண் என்றதனால் உருவு மயக்கம். இனி உருவு மயக்கம் பொருள் மயக்கம் என 2. தம் பொருளில் தீர்ந்து செல்வது உருவு மயக்கம். தம் பொருளில் தீராது பிரிதந்தன் பொருட்கண் செல்வது பொருள் மயக்கம். அன்னபிறவும் தொன்னறிவு விழையாது உருவினும் பொருளினும் மீதடுமாறி இருவையின் நிலையும் வெற்றுமையெல்லாம் திரிவுடன் நிலவே தெரியும். தொல்காப்பியத்தை மேற்கோள் காட்டி அறிக. வேற்றுமை மயக்கம் பெரும்பான்மை வருதலின் பொருள் மயக்கம் சிறுபான்மை எழுதியதென்க. காலத்தன்கண் என்பது மாரியுள் வந்தான்னா மாறி பெய்யும் போது, மழை பெய்யும் போது மாறிக்கண். ஆகாயத்தின் கண் பருந்துன்னா ஆகாயத்தின் இடத்து. வடக்கின் கண் என்கிற இடத்துல எல்லாம் அந்த 7ஆம் வேற்றுமை எப்பொழுதுமே இடப்பொருளிலே வரணும் என்று ஒரு அவசியம் இல்லை. அது இடம்ங்கிறதுக்கு ஆதாரம்னு சொல்லுவாங்க. இடம் அல்லாத பொருளை வரக்கூடியதை வந்து நிர்தாரண சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இடமல்லாத பொருளை உணர்த்தக்கூடிய 7ஆம் வேற்றுமை. இதை நான் முன்னாடி விளக்கியிருக்கிறோம். அது மறுபடியும் வாய்ப்பு கிடைக்கும்போது பேசுவோம். பிரயோகத்துல சொல்லிப்பார் தெளிவாக. எனவே 7ஆம் வேற்றுமை என்பது அந்த சண்டையின் போது வந்தான்னா, சண்டைக்கண் வந்தான்னா சண்டை செய்துட்டு இருக்கிற போதுன்னு அர்த்தம். அந்த இடத்துல இந்த வினை நிகழ்ச்சியின் போது வர்றதுன்னு தொல்காப்பியர் சொல்லுவாரு. இதெல்லாம் வந்து இடமல்லாத பொருள்ல வரக்கூடிய 7ஆம் வேற்றுமை பொருள் பார்க்கிறோம். இதை வந்து இது மாதிரி வர்றது அதீந்திரிய பிரமாணம். அதாவது நம்ம இந்திரியங்களால் உணர முடியாத ஒரு இடப்பொருளை உணர்த்தும் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு. இது வந்து பரிமேலழகரே இந்த திருக்குறளை பயன்படுத்தியிருக்கிறார். அதாவது 1237 பாடுபுறுதியோ நெஞ்சே கொடியார்க்கு என் வாடுதோல் பூசல் உரைத்து என்ற ஒரு திருக்குறள் இருக்கிறது. அதுல நெஞ்சே கொடியார்க்கு, இந்த கொடியார் என்கிறவருக்கு நீ சென்று என் மெலிகின்ற தோழினால் விளைகின்ற ஆரவாரத்தை சொல்லி மேம்பாடு எய்தவில்லையோ, பரிசு பெற போறையா, அல்லையாயின் அதனை ஒப்பதில்லை என்று சொல்லி நீ போய் வந்து என்னுடைய துன்பத்தை என் காதலனிடம் சொல் என்று சொல்லியிருக்கிறார்.
அந்த திருக்குறளுக்கு பொருள் எழுதுற போது கொடியார்க்கு என்பது கொடியர் அல்லர் என்பது தோன்ற குறிப்பிச் சொல். வாடுதோள் என்பது அவை தாமே வாடான என்பது தோன்றது பூசல் ஆகுபெயர். சரி. அஃது அவள் தோள் நோக்கி ஏற்பழித்தல் மேலும் இதனால் அதன் தனக்கு ஆற்றாமை முகன் மேலும் நின்றது. நின்னுரை கேட்டலும் அவர் வருவார். இவையெல்லாம் நீங்கும். நீங்க அஃது எனக்கு காலத்தினால் செய்த நன்றியாமகளின் அதன் பயமெல்லாம் எய்துதி என்ன என்ற கருத்தால் பாடுவது. இப்ப போய் சொன்னேன்னா நான் உயிரோடு இருப்பேன், காலத்தால செய்த நன்றி. பிரயோக ஆசிரியர் இதை சொல்லியிருக்கார். மூன்றனூறு ஏழன்பொருளில் வந்து, அதாவது இந்த ஆள் என்பது ஆண் என்பது கண் என்ற பொருளை இடப்பொருளை வந்தது. அந்த இடம் என்பது நிர்தாரண, அதாவது ஆதாரம் இல்லாத ஏழாம் வேற்றுமை பொருள், அது இடமல்லாதை குறிக்கக்கூடியதுன்னு சொல்லி அவர் சொல்றார். காலத்தின் கண், காலத்தின் கண், காலத்தின் கண், தொழிலின் கண், இடத்தின் கண் என்று 3 இருக்கு. அதுல வந்து காலத்தின் கண்னு சொல்லியிருக்கார். இது இலக்கண குத்தாசிரியர் இதை சொல்லியிருக்கிறார். சரி, இதோட நம்ம நிறுத்திட்டு அடுத்ததுல நம்ம சுருக்கமா முடித்துடலாம்னு நினைக்கிறேன். அடுத்தது அதில் பெரிய பிரச்சனைகள் இல்லை. அடுத்தது பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலில் பெருகு. இந்த 3 உதவிகள் நான் சொன்ன, செய்யாமல் செய்த உதவி, இது காலத்தினால் செய்த உதவி, பயன் தூக்கார் செய்த உதவி. இந்த உதவின்னு சொல்றாரு, நன்றிங்கிறதுக்கு உதவின்னு சொல்றாரு. பயன் தூக்கார் செய்த உதவி. மணக்குடவருடைய தமக்கு ஒரு பயனை நோக்காதவராய், தூக்கார் நோக்காதவராய் செய்த உபகாரத்தால் உண்டாய நன்மையை ஆராயின் அதனால் உண்டாய நன்மை கடலிலும் பெரிது. உதவி நயன் தூக்கின் நன்மையை ஆராயின் அதனால் உண்டாய நன்மை, அதனுடைய உதவியினுடைய நயன், உதவியினுடைய பயன், அதை ஆராயின் அதனுடைய நன்மை கடலின் பெரிதுன்னு சொல்றார். அது பரிமேலழகர் என்ன சொல்றார்? இதுல பயன் தூக்கார் என்பது தூக்காராகி முற்று, பயன் தூக்காராகி, பயன் தூக்காது, தூக்கார் என்பது முற்றச்சம்னு சொல்லுவாங்க. பயன் தூக்கார் அவர் செய்த உதவி, அவர் அதாவது பிரதி உபகாரத்தை எதிர்பார்க்க மாட்டார், செய்த உதவி. பிரதி உபகாரத்தை எதிர்பார்க்க மாட்டாராகி செய்த உதவி அல்லது பிரதி உபகாரத்தை எதிர்பார்க்காது செய்த உதவி என்று எச்சமாக வருகிறது. இந்த எச்சம், இந்த தூக்கார் என்பது முற்று, முற்று என்பது எச்சமாக வந்தது சொல்லுகிறது ஒரு வழக்கம். பயன் தூக்கார் என்பதை வினையாளனையும் பெயராக கொண்டு அந்த வினையாளனையும் பெயர் பயன் தூக்கார் ஆகி என்று எச்சமாக சொல்றது இன்னொரு முறை. பரிமேலழகர் இது 2வது தான் சொல்லியிருக்கார். கவனிங்க, பயன் தூக்கார் செய்த உதவி, இவர்க்கு இது செய்தால் இன்னது பயக்கும் என்று ஆராய்தல் இலராய், ஆராயாதுன்னு எழுதல, ஆராய்தல் இலராய். அவரு மணக்கோடர் அப்படிதான் சொல்லியிருக்காரு. பயனை நோக்காதவராய் அப்படிதான் சொல்லியிருக்காரு. இலராய் செய்த உதவியாகி ஏறமுடி. உதவி நயன் எடுக்கணும். உதவி நயன் தூக்கினா நம்ம பிரிச்சு போய், ஏன்னா நம்ம வந்து பிரிச்சு படிக்கிறப்போ அந்த வகை ஒளி பண்ணி அதை நன்று நயன் தூக்கின்னு போட்டிருக்காங்க. உதவி நயன், உதவியாகிய நயன் என்ற இருபெயரொட்டு. உதவியாகிய நன்மை, உதவியாகிய நன்மையை ஆராய்ந்தால் ஈரமுடைமைன்னு சொல்றாங்க. உதவியாகிய அந்த ஈரமுடைமை, அன்புடைமை இருக்கு இல்லையா, அது அதனுடைய இதை ஆராயின் எடுக்கும்போது உதவி நயன் எடுக்கணும். இந்த உதவியாகிய ஈரமுடைமையை ஆராயின் உதவி நயன் தூக்கின் நன்மை கடலின் பெருது. தூக்குங்கிறத 2 இடத்துலையும் பயன்படுத்தியிருக்கிறாரு. ஆராயின் நன்மை, அதன் நன்மை கடலினும் பெருது. அது ஞாலத்தினும் பெருதுனாரு, இங்கே கடலினும் பெருதுங்கிறாரு. முதல் திருக்குறள்ல இந்த உலகமும் மேலுலகமும் பெரிதுன்னு சொல்கிறார். எனவே இந்த இவை 3 பாட்டானும் முறையே காரணமின்றி செய்ததும் காலத்தினால் செய்ததும் பயன்தூக்காராய் செய்ததும் அளவிலவாதல் கூறப்பட்டது சொல்லியிருக்காரு. இன்ன பயன் கிடைக்கும் என்று ஆராயாமல் ஒருவன் செய்த உதவியின் அன்புடைமையை எடுக்கணும். உதவியின் அன்புடைமையை ஆராய்ந்தால் அதன் நன்மை கடலை விட பெரிதாகும். சரி, இந்த செய்தால் இது கிடைக்கும் என்ன பயனை எண்ணி பாராமல் உதவியரின் அன்புன்னு எடுக்கிறார். ஈரமுடைமை நயன்கிறதுக்கு ஆராய்ந்து பார்த்தால் அவர் செய்த உதவியின் நன்மை கடலை விட பெரிதா. சரி, பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கி நன்மை, நேரடியா அப்படியே ஒரு சாதாரண வாக்கியத்தை அப்படியே தான் திருக்குறளா போட்டிருக்காரு. பயன் என்பதற்கு இவருக்கு இது செய்தால் என்னது பயக்கும் அப்படிங்கிறது. தூக்கார் என்பதை நான் முன்பே சொன்னேன்,
தூக்கார் முற்றச்சம் ஆராய்தில் எழராய். தூக்காது என்று கொள்ளாமல் ஆராய்தில் எழராய் என்று கொண்டதால் அவர் வினையாளனையும் பெயராக கொண்டார் போலும். முற்று பெயரெச்சம் என்பது சரி. முற்று வினை எச்சம் போல முற்றச்சம் என்பவர் வேலாயுதனார் முற்றச்சம்னு போட்டிருக்காரு. முற்றச்சம் சொன்னா இது எச்சம் ஆராயாது என்று வருமா? தூக்காருங்கிறது தூக்கார் ஆகி என்று சொல்வதுதான் நேரடியான பொருள். எனவே முற்றுப்பெயர் எச்சம் என்று சொல்வது பொருத்தமாக இருக்கும் தருவது. அடுத்தது செய்த பெயரெச்சம் உதவி, அதெல்லாம் உங்களுக்கு அதுல பெரிய பிரச்சனைகள் இல்லை. நயன் ஈரமுடைமை, அது பண்புத்தொகை ஒரு உதவி நயன். ஆராயின் நன்மை, அது பெயர். கடலை விட இன், அந்த மறுபடியும் இன் வருகிறது, அது உரல் பொருள் வருது. கடலை விட, கடலை போலன்னு சொல்லலாம், கடலை விட பெரிதுன்னு சொல்றாரு, பெரிது ஆகும். கடலின் என்றது ஐந்தன் உரல் பொருள் பொருவின் கண் வந்ததுன்னு அவர் சொல்லியிருக்காரு. அதாவது விடங்கிற பொருள் உரல் பொரு உமப்பொருவன இரண்டாம். உரல்தல் ஒத்தலும் மிகுதலும் நிற்பது. அறநழி அல்லவை செய்தார்கள் தீதே கொலைமேற்கொண்டார் கொடிதே என்பவற்றுள் உரட்சி நிரல் நிறை பான்மய குரட்சி என்பனவும் அது என்று அதுக்கு விளக்கியிருக்காரு. அதுக்கு நான் இப்ப போகல, நம்ம பிறகு பார்த்துக்கலாம். பான்மயக்கும் நிரல் நிறையும் பிரிதூர இலக்கணம் கூட்டி எழுதியது, அதுக்கு ஒரு இலக்கண விளக்கங்கள் இருக்கு, அது சொன்னா நீண்டு விடும். எனவே இப்படி இந்த 3 திருக்குறளையும் இந்த 3 நன்றியினுடைய பயனை அவர் சொல்லியிருக்கிறார். இதுல தொடக்கத்துல நான் 2 செய்தியை நம்ம விளக்கணும்னு சொல்லி இந்த உரையை நான் இதோட நிறைவு செய்கிறேன். நாம கொஞ்ச நேரம் பேசலாம்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் வணக்கம், சொல்லுங்க. குழந்தைசாமி, புதுச்சேரி ஐயா, வணக்கம். சொல்லுங்க. அருமையான விளக்கம் கொடுத்தீங்க ஐயா, சிறப்பா இருந்தது. பரிமேல் உலகர் உரையை சொல்லுகின்ற பொழுது அதை இலக்கண உரை என்றே பாராட்டுகின்ற ஒரு பாராட்டுரையை நாம் படித்திருக்கிறோம் உரை வரலாற்றுல. நான் அதை என்ன நோக்குல பாக்குறேன்னா ஐயா, பொருண்மையியல், சொற்பொருண்மை, தொடர்பொருண்மை நோக்குல பரிமேலழகர் உரையை பார்த்தால் தமிழ் பொருண்மையியலுக்கு அவர் ஆற்றி இருக்கிற பங்களிப்பு மிக மிக சிறப்பாக இருக்கிறது. ஒரு சில கருத்து முரண்கள் இருக்கலாம் கருத்துல, ஆனால் அவருடைய அந்த விளக்கவியல், அந்த எடுத்துரைப்பியல் பாங்கு தமிழ் பொருண்மை சொல்லியலுக்கு இருக்கிறது. நீங்கள் சொல்ற கருத்துக்களை தான் எனக்கு வலிமை ஊட்டுகின்றனமாக இருக்கின்றன ஐயா. நன்றி நன்றி. வேற யாருக்காவது வினாக்கள் இருந்தால் கேளுங்கள். யாப்பை பற்றி நான் சொன்ன சரிதானே பிரபாகரன்? ஆமா சார், அது நான் அன்னி தாமஸ் மேடத்தையும் கேட்டேன். அவங்களும் நீங்க சொன்ன அதே கருத்து தான் சொன்னாங்க. அந்த சிறுமை உணியர், அந்த சிறுமை தனியா வரணும். உணியே இப்படி வந்தது ஏன்னா வகையொலி எங்கேயாவது தலைக்கு பிரச்சனை இருந்தாதான் வகையொலி பயன்படுத்துவாங்க. அதனால அங்க தலையில பிரச்சனையே இல்லாத போது அந்த உள்ள இதுக்குனால சேர்க்கணும்னு அவசியம் இல்லைன்னு தான் அன்னைக்கு சொன்னாங்க. உள்ளிங்கிய, அப்ப உள்ளிங்கியன்னு எடுக்கணும். ஆமா ஆமா. அதுக்கு களத்துணீர்னு இருக்க, உள்நீர்ங்கிறது உண்ணீர்னு வரணும்னு ஒரு விதி இருந்தாலும் அந்த விதிக்கு இணக்கம் இல்லாமல் 2 ஆட்சிகள் திருக்குறள்லயே இருக்கின்றன. ஆமா ஆமா ஆமா. அதான் நாம சொல்ல வர்றது அதுதான். அதாவது இந்த மீளாய்வு செய்யற போது அதாவது பிரிச்சு போட்டவர்கள்லாம் பெரிய ஆராய்ச்சி செய்த பிரிச்சு போட்டாங்களா என்று தெரியாது. பொருள் உணர்ச்சியோட அதை பிரிச்சிருக்கிறாங்க. இதனுடைய ஆபத்தை வையாறு பிள்ளை கூட பல இடங்கள்ல சொல்லியிருப்பாரு. அது பிரிச்சு போடுறது தேவை, ஆனா பிரிச்சு போடுற போது என்ன பொருள் வேறுபாடுகள் ஏற்பட்டு விடும் என்ற எச்சரிக்கையா அவர் சொல்லியிருப்பார் வையாறு பிள்ளை. நம்முடைய பேராசிரியர் பாராசுப்ரமணியம் கட்டுரை என்ன எனக்கு கிடைக்கல, அது பார்க்கணும். அந்த சொல்வலை வீட்டுலாம் இருக்கும். மாதையன் சார் அது பார்த்திருப்பாருன்னு தெரியல. பள்ளிக்கூடத்து புத்தகங்கள்ல கூட திருக்குறளை பிரிச்சுதான் போட்டிருக்காங்க. அதுல யாப்பு அந்த பிரச்சனை, அந்த தலை பிரச்சனை வருது. நம்ம அந்த தலை பிரச்சனையை பார்க்காம அவங்களுக்கு அந்த பிரிச்சு அதை சொல்லி கொடுக்குறோம். சில குறள்கள்ல வேணா அப்படி நம்ம சேர்த்து அப்படி சொல்ல முடியுது. அவங்க பிரிச்சு போடும்போது சொல்லுங்க சொல்லி முடிங்க. குற்றியலுகர வரக்கூடிய இடத்துல பிரிக்கும் போது அங்க தலை பிரச்சனை வருது.
ஆனா வந்து நம்ம வந்து அதை வந்து பொருளுக்காண்டி அவங்க பிரிச்சிருக்கிறாங்க, ஓசைக்காண்டி நம்ம பார்க்கும்போது அதை சேர்த்துதான் போட்டாங்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. அதை அதை வந்து பாடங்கள் நடத்தும் போது நம்ம மாணவர்களுக்கு கவனப்படுத்துறோம். அங்க திருத்தும் போது ஒரு ஆசிரியர் வந்து ஒருக்கா சொன்னாரு, பிரிச்சுதான் போட்டிருக்கு, சேர்த்து போடுறத விட பிரிச்சு போட்டுதான் எழுதணுங்கிற மாதிரி ஒரு ஆர்கியூ பண்ணாரு. நான் அவர்கிட்ட ஆர்கியூ பண்ணல அதுக்கு பிறகு. ஆனா ஓசையில அது பிரச்சனை கண்டிப்பா வரணுங்கிறது உண்மை. இது உங்களுக்கு இந்த சந்தி பிரச்சனை வந்து பெரிய விவாதங்கள் நடந்திருக்கு. அது நீங்க படிச்சீங்கன்னா செந்தமிழ் கட்டுரைகள் இருக்கும். ஐயாறு பிள்ளை கடராவு படலம்னு எல்லாம் சொல்லி அவரே கடராவு படலம். இப்போ நீங்க சொல்றது போலதான் சார், இந்த காலத்து செய்த நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தீங்களா? அந்த அத்து அத்து சாரியைன்னு நமக்கு இதுல சொல்லியிருந்தாலும் கூட மலையாளத்துல அத்து வந்து 7ஆம் வேற்றுமை பொருள் வரும் இல்லைங்களா? இப்போ உதாரணமா மலையத்து பெண் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, அது போலதான் அந்த காலத்து அந்த அத்து வந்து கொடுத்து அவர் வந்து அதை விளக்கி இருக்காருன்னு நினைக்கிறேன். பரிமேலழகர் உரையில நீங்க சொன்னீங்க காலத்து செய்த நன்றி அப்படின்னு. அந்த மாதிரி நீங்க அத்துலயே அந்த இடப்பொருள் வந்துருதே அப்படின்னு சொல்றீங்க. அப்படித்தாங்க? ஆமா ஆமா, அப்படி நினைச்சு பார்க்கலாம். நினைச்சு பார்க்கலாம். அப்படி நீங்க அந்த சிந்தனையும் நல்லதுதான். நினைச்சு பார்க்கலாம். அவர் அதுக்காகவே கொடுத்தது போல அதுக்காகவே கொடுத்தது போல தோணுது. 7ஆம் வேற்றுமை உருவு அந்த இடத்துல இருக்குதுன்றத மென்ஷன் பண்றதுக்காகவே அந்த இடத்துல காமிச்சிருக்கிறாருன்றது போலயே எடுத்துக்கலாம் தோணும். அது காலத்து செய்திங்கிறதுக்கு இந்த உங்களுக்கு யாப்பு பிரச்சனைக்காக காலத்தினால்னு விரித்தாருங்கிற மாதிரி ஒரு அர்த்தத்துல நீங்க சொல்றீங்க. காலத்து செய்த நன்றினே போதுமே அப்படின்னு நீங்க இல்ல இல்ல, நான் வந்து குறளை விளக்குறதுக்கு அங்க வந்து நீங்க 7ஆம் வேற்றுமை பொருள்ல கொள்ளலாம், இடப்பொருள் வேற்றுமையா கொள்ளலாம் அப்படின்றதுக்கு இவருடைய பரிமேலழகர்களுடைய உரையில வந்து விளக்கம் கொடுக்கும் போது காலத்து செய்த நன்றி அப்படின்னு அத்துவ வந்து அங்க வந்து சாரியே இல்ல, அத்துவ வந்து 7ஆம் வேற்றுமை பொருளா உணர்த்தி கொடுக்கறதுக்கு அதை ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி இருக்கிறாருன்றோம். காலத்தின் கண். அப்ப காலத்தின் கண் இல்லாமலே மலையத்து பெண் வர்றது போல காலத்து செய்த நன்றி அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கிறாருன்னு சொல்லுவாங்க. அவர் காலத்தின் கண்ணு தான் எழுதியிருக்கிறார் பொருள்ல. நீங்க ஒரு இடத்துல கொடுக்குறீங்களா சார் காலத்து செய்த நன்றினே? அதுக்கு கொடுத்தீங்க. ஆமா ஆமா, அந்த இடத்துல ஒரு பின்னாடி விளக்கத்துல சொல்றாரு. ஆமா, அப்பதான் யோசிச்சு பார்த்தேன். ஆமா, வருது நினைக்க முடியும்ன்றது போல பார்த்தோம். ஆமா ஆமா, சரிதான்.